உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த எஸ்ஐஆர் படிவம் இந்த மாதிரி கிழிஞ்சு போயிட்டாலோ அல்லது நீங்க தெரியாம தவறான தகவல்களை எழுதியிருந்தாலோ என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். பொதுவா ஒரு வாக்காளருடைய பெயர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 எஸ்ஐஆர் ஃபார்ம்கள் இந்த மாதிரி பிரிண்ட் செய்யப்பட்டு பிஎல்ஓ கையில கொடுக்கப்படும். அந்த பிஎல்ஓ வீடு வீடா வந்து இந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது சில பிஎல்ஓ இந்த 2 ஃபார்மையும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா சில பிஎல்ஓ ஒரு ஃபார்மை உங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஃபார்மை அவங்களே வச்சுக்கிடுவாங்க. அப்படி ஒருவேளை ஒரு ஃபார்மை மட்டும் அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபார்ம் கிழிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே இது உங்க பிஎல்ஓ உங்களுக்கான 2 ஃபார்மையும் உங்க கையிலேயே கொடுத்து அந்த 2 ஃபார்மையும் நீங்க கிழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க கூட உங்க பிஎல்ஓ கிட்ட இன்னொரு காப்பி இருக்காது. அதே நேரத்தில் உங்க படிவத்தை பிரிண்ட் செய்வதற்கான அதிகாரமும் நம்ம பிஎல்ஓக்கு கிடையாது. அப்படின்னா இந்த சூழ்நிலையை சமாளிக்க நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க ஒரு நாள் வேலையை கெடுத்து உங்க சட்டமன்ற தொகுதியோட தாலுகா ஆபீஸ்க்கு போய் அங்க போய் தான் உங்க ஃபார்மை நீங்க வாங்க முடியும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வேணும்னா உங்க பிஎல்ஓ ஆபீசர் உங்களுக்கு வாங்கி தரலாம். ஆனா அவர் தான் உங்களுக்கு வாங்கி தரணும் அப்படிங்கிறது அவருக்கு கட்டாயம் கிடையாது. அதனால இந்த ஃபார்மை எங்களை மாதிரி கிழிக்காம பத்திரமா வைக்கிறது தான் புத்திசாலித்தனம்.